ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கனவுகள் மெய்ப்படும் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்படியே ரைஸை போட்டு கொஞ்சம் மோர் குழம்பு ஊற்றி அதில் கொஞ்சம் நம்ம வறுத்து வச்ச உருளைக்கிழங்கு பொரியலை போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இந்த மோர் குழம்புக்கு பிடிக்கலேன்னு இந்த மோர் குழம்பு பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ அளவு மோர் குழம்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கக்கூடியது. அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. அதுக்கு நாம் ஒரு பவுலில் நான் ஒரு ஆளுக்கு தக்கன தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சமாக பண்ணால் போதும். தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்ன பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, இது நம்ம காரத்துக்கேற்ப பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, இவ்வளோ போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம தயிரில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா தயிரை நீங்கள் அரைச்சிருங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். இந்த மிக்ஸி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அரைக்கும். அதனால் நம்ம ஒரு கிருன்னு போட்டால் போதும். அந்தளவுக்கு இப்போ அரைச்சி நம்ம தயிரை எடுத்து வச்சாச்சு. அதே போலவே நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பச்சை மிளகா, இஞ்சி துண்டு, கொத்தமல்லி, இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோங்க. ஏன்னா இது 3 தனியாகவே அரைச்சி எடுத்துக்கிறோங்க. அது கூட அரைக்க வேணாம். ஏன் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம தயிரோடு அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்மெல்லு நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ இந்த சைடு இதையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சாச்சு. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி போடாமல் அரைங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே கடாயை சூடு பண்ணியாச்சு. சூடு பண்ணதுக்கப்புறம் நாம் தேவைக்கேற்ப எண்ணெய், கொஞ்சமாக எண்ணெய், அப்புறம் கடுகு உளுந்து இதில் போட்டுட்டு நல்லா வறுத்துறணும். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதில் இது ஃபுல்லாக பார்த்தோன்னா ஒரு ட்ரிக் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கடுகு உளுந்து போட்டாச்சு. கடுகு உளுந்து போட்டு பட்டை மிளகா 1 போட்டுக்குங்க. நல்லா ஸ்மெல் வரும். இதை நம்ம பிக்கவே முடியலை. சரி ஓகே, நம்ம அப்படியே எடுத்துகிட்டு பிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இப்போ பிச்சு போட்டாச்சு. பச்சை மிளகா பிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதுகள் இருக்கு இல்லையா, அதை நல்லா போட்டுருங்க. இதை போட்டதுக்கப்புறம் அப்படியே தயிர் எடுத்து ஊற்றிடாதீங்க. அதான் இதில் ஸ்பெஷலு. இது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம கொத்தமல்லி இருக்கு இல்லையா, இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோங்க. மஞ்சத்தூள் தயிரில் போடாதீங்க. ஏன்னா அந்த ஸ்மெல்லு நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதை நல்லா வறுத்துறணும். எந்த பதத்துக்கு அப்படின்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இது எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா, இது ஒட்டாத அளவுக்கு வறுத்தீங்க அப்படின்னா இதனுடைய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்களேன், ஒட்டாமல் வருது பாருங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். மோர் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் மோர் குழம்பு ரொம்ப சிம்பிளாகவும் வைக்கலாம். அதே நேரத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் இருக்கும். இந்த குழம்பு வச்சிங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு எல்லாமே திரண்டு ஒரு இதில் வந்துருச்சு பாருங்களேன். இப்போ இது வந்ததுக்கப்புறம் நம்ம மோரை ஊற்றிடலாம். இந்த தயிரை அரைச்சி வச்ச தயிர் இருக்கு இல்லையா, அந்த தயிரை ஊற்றிட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயிரை ஊற்றுனதுக்கப்புறம் லைட் சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப சூடு பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி திரஞ்ச மாதிரி இருக்கும் பால். அந்த தயிரோடைய இது பால் மாதிரி மேலே இருக்கும், கீழே வெறும் தண்ணியாக இருக்கும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி நல்லா சூடு வர வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடும். என் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.